இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம அற்பமாக நினைக்கலாம். சூழ்நிலையை பார்த்து பயப்படலாம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது, என்னால் படிக்க முடியுமா, வேலைக்கு போக முடியுமா, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, காரணமே இல்லாமல் என்னை விரோதிக்கிறாங்க, பகைக்கிறாங்க. இன்றைக்கி செய்திகளில் பார்க்குறோம், அநேகர் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் அநேகர் தற்கொலைக்கு நேராக ஓடுகிறார்கள். நீங்கள் நினைக்கிற விதமாய் உங்களுடைய வாழ்க்கையை நினைக்கிறவர் கர்த்தர் அல்ல. நம்மளுடைய நினைவுகளை பார்க்கலும் கர்த்தருடைய நினைவுகள், நம்மளுடைய திட்டங்களை பார்க்கலும், நம்மளுடைய வழிகளை பார்க்கலும் கர்த்தருடைய வழிகள் 1000 மடங்கு மேலானவைகள். இந்த சவுலுடைய வாழ்க்கையை தேவன் சந்தித்ததுக்கு பிறகு அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு சவுல்ங்கிற பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால அவருடைய பேரை பவுலாய் மாற்றிக்கொண்டார். அதற்கு பிறகு தாமதமே இல்லாமல் அவர் கிறிஸ்துவை குறித்து அவர் பலமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் ஆசிய பட்டணத்தை சுற்றிலும் 3 முறை சுவிசேஷ பட்டணங்களை அவர் மேற்கொள்ளுகிறார். முதல்ல எருசலேம், பிறகு அந்தியோகியா, 3வது ஏபேசு பட்டணத்தில் 2 ஆண்டுகள் தரித்திருந்து அவர் போதிச்சதுனால 3வது கிறிஸ்தவ நாடு அப்படிங்கிற அளவுக்கு ஏபேசு பட்டணம் கிறிஸ்தவ நாடாய் மாறுச்சு. பவுலின் மூலமாக தேவன் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் ஏராளம். இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தாரோ அதே போல் வல்லமையாக அவர் போதித்தார். அவருடைய பிரசங்கத்தினால அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இவருடைய பிரசங்கத்தையும் அற்புத அடையாளங்களையும் பார்த்த மாய வித்தைக்காரர்கள் இயேசுவே கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த மாய வித்தையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இயேசு கிறிஸ்துடைய நாமமும் அவருடைய உபதேசம் மட்டும்தான் மெயின் சொல்லி அறிந்து கொண்டு அவங்களுடைய மாய வித்தை புஸ்தகங்களை எல்லாம் நடு வீதியில் கொண்டு வந்து எரித்தார்கள். அதோடைய தொகை 50,000 வெள்ளிக்காசாய் இருந்ததாம். அவர் மூலமா தேவன் பலத்த ரட்சிப்பையும் எழுப்புதலையும் தேசங்களில் கொண்டு வந்தார். அவருடைய வாலிப நாட்களில் அவர் கொண்டிருந்த திட்டங்களை விட தேவன் அவரை கொண்டு செய்ய நினைத்த திட்டங்கள் மேலானவைகள். புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் 27 புஸ்தகங்களில் திட்டவட்டமாக 13 நிருபங்களை அவர் எழுதி கொடுத்தவர். இந்த புதிய ஏற்பாட்டில் அவருடைய உபதேசங்கள் ஒவ்வொரு சபைக்கும் எழுப்புதலா வல்லமையா இருக்குது. அவருடைய நாட்களில் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆண்டவர்னால் பயன்படுத்தப்படுங்கிறத ஒருபோதும் நினச்சிருக்க மாட்டார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து கலங்கலாம். என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கே, என் வாழ்க்கை மாறுமா, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அநேக கலக்கங்களின் மத்தியில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார்.